Hi friends and viewers, welcome to YouTube Engineering. நான் தான் உங்களின் கார்த்திக். இன்னைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2.25 சென்டில் 1700 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அழகான புது வீடு கன்ஸ்ட்ரக்ட் ஆகி செயலுக்கு வந்திருக்குதுங்க. இந்த வீடை பற்றி தான் ஃபுல் ரிவ்யூ நான் கொடுக்க போகிறேன். இந்த வீடு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொந்தமாக்கிக்குங்க. இந்த வீட்டுடைய அகலம் பார்த்தீங்கன்னா 30 அடிங்க, வீட்டுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 40 அடிங்க. ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு தான் பார்க்குறோம். டார்க் அண்ட் லைட் க்ரீன் கலர், எல்இடி ஸ்பாட் லேம்ப்ஸ், ஃப்ரண்ட் ஸ்கொயர் ஷேப் எலிவேஷன், சிஎன்சி ஃப்ளவர் மெட்டல் டிசைன் கட்டிங் கொடுத்து அழகான வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ரொம்ப ராயலாக காமிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடும் பார்த்தீங்கன்னா சேலுக்கு தாங்க இருக்குது. இந்த ரெண்டு வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன்லேருந்து இன்டீரியல் ஒர்க் வரைக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் தான். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வேலை இன்னும் ஃபினிஷ் ஆகலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா வேலை வந்து ஃபினிஷ் ஆகிடுது. ஃபஸ்ட்டு இந்த வீட்டோட ரிவ்யூ காமிக்கிறேன். இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோடைய ஃப்ரண்ட் கேட்டு தாங்க நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஒயிட் அண்ட் வுட் ஃபினிஷ் கலர் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் கேட்டில். இப்போ நிற்கிற பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுடைய கார் பார்க்கிங் ஏரியா தான். கார் பார்க்கிங் ஏரியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16 அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங்கோட டாப் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்பாட் லேம்ப் லைட் கொடுத்துருக்காங்க. டாப் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா பட்டி பார்த்து தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கார் பார்க்கிங்கோடைய சைட் வாலில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெசல் பட்டி யூஸ் பண்ணி அழகான ஸ்ட்ரக்சர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங்கில் யூஸ் பண்ணிக்கூடிய டைல் பார்த்தீங்கன்னா 1:1 அப்படிங்கிற விதத்தில் லைட் அண்ட் டார்க் கிரே கலரில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டைல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுடைய வாளுக்கும் காம்பவுண்ட் வாளுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 அடிக்கிட்ட கேப் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலம் பார்த்தீங்கன்னா தாராளமாக போயிட்டு வர முடியும். இந்த வீட்டுடைய பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா வாட்டர் சம்ப், அதுக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா போர் உள்ள அவைலபிள் இருக்குது. இந்த வாட்டர் சம்போட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 8000 லிட்டருங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டுடைய ஃப்ரண்ட் டோர் தாங்க. அழகான ஃப்ளவர் டிசைன் பேட்டரில் தேக்கு மரத்திலான டோர் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு. இந்த கார் பார்க்கிங்கில் இருந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரக்கூடிய ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்ட் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரானோடனே நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகக்கூடிய ஸ்டேர்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 16x16 அப்படிங்கிற விதத்தில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிவிங் ஹாலுடைய டாப் ஃபால் சீலிங் ஒர்க்கை பாருங்கள் எந்தளவுக்கு நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. எல்இடி ஸ்பாட் லேம்ப், ப்ளூ லைட்ஸ், ஒயிட் கலர் பெயிண்டிங், டார்க் கலர் பார்டர்ஸ், 2 ஃபேன் கொடுத்து அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிவிங் ஹாலில் காத்தோட்டத்திற்கும் வெளிச்சத்துக்கும் பார்த்தீங்கன்னா 3 பெரிய யூபிவிசி விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா லிவிங் கலர் கூடிய பெரிய சைஸ் டிவி யூனிட் தான். லைட் அண்ட் டார்க் கலர் ஃபினிஷ் டிவி யூனிட் கொடுத்துருக்குறாங்க நமக்கு. சின்ன சின்ன எல்இடி லைட்ஸ், சின்ன கபோர்ட்ஸ்லாம் கொடுத்து அழகான டிவி யூனிட் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க நமக்கு. டிவி யூனிட்டுக்கு அடுத்த நெக்ஸ்ட்டு பார்க்குற பார்த்தீங்கன்னா வீட்டுடைய பூஜை ரூம் தாங்க. இந்த பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா வீட்டில் அழகாக சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குற பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுடைய பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூமோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடிமேட் ப்ரெஸ்ஸிங் டோர் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அழகான பேட்டரி டிசைனில் நல்ல பெரிய சைஸ் லென்த்தான பெட்ரூம். வெண்டிலேஷனுக்காக யூபிவிசி விண்டோ 2 ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வுட் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஏரியா, லாப்ட் கபோர்டு, ட்ரெஸ்ஸிங் ஏரியா, இன்னர் லாக் அப்படிங்கிற மாதிரி மல்டிபிள் யூசேஜுக்கு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரூமோட அட்டாச் டைல் பார்த்தீங்கன்னா பிவிசி டோர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டரும் அவைலபிள் இருக்குது, ஹீட்டர் வாட்டரும் அவைலபிள் இருக்குதுங்க. இந்த வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் எல்லா மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாத்ரூமோடைய ஃப்ளோரிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய டைல் பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ்கிப் டைல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வீட்டுடைய கிச்சன் தான். கிச்சனுக்கு போகக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைனிங் ஏரியா பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டைனிங் ஏரியாவில் ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் உங்களுக்கு கேன்வாஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சன் தான். கிச்சனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 10x8 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா எல் டைப் மாடல் கிச்சன் கொடுத்துருக்காங்க நமக்கு. இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா லாப்டாப் கேபினெட்ஸ், ஸ்பேஸ் கேபினெட்ஸ் கொடுத்து ஒரு ராயலான கிச்சனாக உருவாக்கியிருக்கிறாங்க. வெண்டிலேஷனுக்காக சிங்கிள் பாத் விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க, யூபிவிசி விண்டோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் இருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போய் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் எந்த மாதிரியான வடிவமைப்புலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகக்கூடியதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னர் ஸ்டேர்கேஜ் கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிரைண்ட் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டேர்கேஜில் கைப்பிடிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்து வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் 2 சைடில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் வந்து கொடுத்துருக்குறாங்க. நமக்கு நேர் ஆப்போசிட்டில் தெரியுதான் பார்த்தீங்கன்னா டெரஸ் போகக்கூடிய ஸ்டோருங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாம். குவாலிட்டியான அழகான பேட்டர்ன் சைடில் டோர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு.
இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வால் மற்றும் சீலிங்கில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பட்டி பார்த்து தான் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய கலர் பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் கலர் கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி ஃப்ளோரிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய டைல் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களுக்குமே சேம் டைல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, கிரே கலர் டைல். இந்த ரூமோட வெண்டிலேஷனுக்காக யூபிவிசி விண்டோ 2 எண்ணம் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோடைய அட்டாச் பாத்ரூம் தான். அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமுடைய வாலில் யூஸ் பண்ணக்கூடிய டைல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் கிரே கலர் டைல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. இந்த பாத்ரூமுடைய ஃப்ளோரில் யூஸ் பண்ணக்கூடிய டைல் பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ்கிரிப்ட் டைல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. தண்ணி பட்டாலும் சரி வளர்க்காதுங்க. உங்களோட சொந்த வீட்டுக்கு நீங்கள் எந்த மாதிரியான பொருள் வந்து பார்த்து வாங்கி கட்டுவீங்களோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பில்டரும் அவங்களுடைய சொந்த வீட்டுக்கு கட்டின மாதிரியே எல்லா பொருளும் நல்லா குவாலிட்டியான பொருளை வந்து யூஸ் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்குதுங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா குட் ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டடி டேபிள் இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸிங் ஏரியா, அதுதான் இன்னர் லாக்கர், அந்த மாதிரியான எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா இந்த கபோர்ட் ஒர்க்கில் வந்துருங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூமுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 10x11 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமில் வெண்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாத் விண்டோ ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டில் எல்லா இடங்களுக்குமே பார்த்தீங்கன்னா சேம் டைல் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, கிரே கலர் டைல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வீட்டுடைய பால்கனி தான் பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூமுடைய அவுட்டோர்லாம் பார்த்தீங்கன்னா பால்கனி வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பால்கனியோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 10x7 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த பால்கனியோட ஃப்ளோரில் யூஸ் பண்ணக்கூடிய டைல் பார்த்தீங்கன்னா வுட் ஃபினிஷ் டைல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டைல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிஸ்கிரிப்ட் டைல் தான். தண்ணி பட்டாலும் சரி இந்த இடம் வந்து வளர்க்காதுங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை நேச்சுரலாக காமிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டீல் மெட்டல் ஃப்ளவர் டிசைன் கட்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பால்கனியில் பார்த்தீங்கன்னா கைப்பிடிக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் கிளாஸ் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. டாப் சைடுக்கு பார்த்தீங்கன்னா வார்ம் லைட் வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோடைய மாடி இது போகிறோம். மாடி போகக்கூடிய பாதை பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஏறி வந்து ஸ்டேர் கேஜுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு அந்த டோர் ஓப்பன் பண்ணால் போதும் டெரஸ்க்கு போயிடலாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் தான் அவங்க ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. மாடிக்கு போகிறது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஸ்டெப் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க நமக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாஷிங்க்கு ஒரு கல் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு. நெக்ஸ்ட்டு மாடியில் கொடுத்துருக்க காமன் டாய்லெட்டாக பார்க்கலாம். காமன் டாய்லெட்டில் ஃப்ரண்டில் யூஸ் பண்ணக்கூடிய டோர் பார்த்தீங்கன்னா பிவிசி டோர் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோரில் பாருங்கள் அழகான ஒயிட் அண்ட் கிரே கலர் டைல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுடைய மாடிக்கு போய்ட்டு மாடியில் வந்து எந்த மாதிரி அமைப்பெலாம் இருக்குது, சுற்றுப்புற அமைப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா நல்லா மெயினான ஏரியாவில் தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த வீடு இப்போதே கரண்டாக இருக்கக்கூடிய லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வடவள்ளி பக்கம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடு இப்போதே கரண்டில் இருக்குது. இந்த வீடுடைய ரேட் எந்த மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 72 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க, நெகசபிள் தாங்க. இந்த வீடை பற்றி மேலும் விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடை இப்போதைக்கு விற்பனைக்கு கொண்டு வந்துருக்கக்கூடிய டேரக்ட் காண்டாக்ட் நம்பர் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். அவங்களுக்கு கால் பண்ணி இந்த வீடை பற்றி A to Z கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு உங்களுடைய ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணலாட்டி இந்த வீடியோ கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.